மேலே டாப் லேயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வுட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பைன் வுட் போட்டுருக்காங்க. கீழே வந்துட்டு மெலமைன் கொடுத்துருக்காங்க டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக. பியூர் சாலிட் அதில் வந்து இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைனர் இன்ஜினியர் வுடன் ஃப்ளோரிங். இது வந்துட்டு யூனிக் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. மார்க்கெட்டில் வந்துட்டு யாருக்கிட்டையுமே இல்லை. இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மார்க்கெட்டில் யாருக்கிட்டையுமே இல்லை. இதுதான் சாலிட் வுட் ஃப்ளோரிங் சொல்லிட்டு. சாலிட் வுட் ஃப்ளோரிங் வந்துட்டு கம்ப்ளீட்லி ப்ரீமியம் லுக் உங்களுக்கு. இது வந்துட்டு லைஃப் லாங் கேரண்டீட் ப்ராடக்ட். 30 years 35 years வரைக்கும் எதுவுமே வந்துட்டு ஆகவே ஆகாது. டெஃபினட்டா வந்து ஃப்ளோரிங்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. வாட் இஸ் யூஎஸ்பி? மெயின் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறது. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நாங்கள் சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் பிளாங்க்ஸ் மாடல் ஆக்சுவலாக. இதில் வந்துட்டு கிரே வித் ரெட் காம்பினேஷன்ஸில் கிரே கலர் ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம கார்பெட்ஸில் வந்துட்டு எஸ்எம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதை நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கார்பெட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் கார்பெட் கலெக்ஷன்ஸில் இதெல்லாம் வந்துட்டு ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட. அண்ட் வி ஹேவ் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ் ஆஃப் மோர் தென் 2 lakh square feet. எல்லா கலர்ஸ் டிசைன்ஸுமே குட் டிசைன்ஸ், குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அண்ட் வினைல்னால வந்துட்டு அதனால வந்துட்டு உங்களுக்கு டெர்மைட் எதுவுமே பிடிக்காது. வாட்டர் ப்ரூஃப் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி எவ்வளோ நாள் வந்துட்டு போட்டிங்கன்னா கூட வந்துட்டு எதுவுமே ஆகவே ஆகாது. இது பிராண்ட் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ். இது மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. இது லுக் லைக் அப்படியே மார்பிள்ஸ் மாதிரி இருக்கு. இதில் வந்துட்டு பேட்மிண்டன் கோர்ட்ஸ், சிந்தட்டிக் மேட்ஸ்னு சொல்லிட்டு. ஆமாம், சிந்தட்டிக் மேட்ஸ். இப்போ அவங்க ஓடினால அந்த ஸ்மூத்னஸும் இருக்கும். அந்த ஸ்மூத்னஸும் இருக்கும். அந்த கால் வலியோ எதுவுமே இருக்காது. இதான் இபிடிஎம் ஃப்ளோரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டர்லாக்கிங் அண்ட் பிளேன் கலர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளேன்னா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கிராஸ் கூட இருக்குது. ஓகே. ஸ்போர்ட்ஸ் கிராஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் இருக்குது பார்த்தீங்களா. டர்ஃப் ஏரியா, கிரிக்கெட் ஏரியா, ஃபுட்பால் ஏரியாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹேக் கலெக்ஷன் வியூவர்ஸ், நான் உங்கள் சாந்தி திருமலை. இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அம்ஜிக்கரையில் இருக்க மிஸ்ட்ரி ஃப்ளோர்ஸ். அதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வால் பேப்பர்ஸ் அண்ட் வந்து ஃப்ளோர் மேட்ஸாக வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நவ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேடியம்கே கூட பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ளோர் மேட்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் பேப்பர்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃப்ளோர் மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் உங்களோட ஷாப்புக்காக இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு, ஹோட்டல்ஸ்க்கு, ஈவன் இந்த ஆபீசஸ்க்குலாம் வந்து நிறைய விதமான கிராஸ் மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வுடன் ஃப்ளோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நார்மலான மேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து வுடன்லயே ஃப்ளோர்ஸ் வரும்ல, அதெல்லாம் கூட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 30 rupees வந்து 1500 அந்த ரேஞ்ச்குள்ள தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே ஹோல்சேல், அதே நேரத்தில் ஓன் ப்ராஜெக்ட்ஸுமே எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோல போலாம். ஹாய் பிரதர். ஹலோ. யுவர் குட் நேம்? மை நேம் இஸ் மகேஷ் காண்டேல். ஓகே பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஸ்டிக் ஃப்ளோர்ஸ் பத்தி நம்ம எல்லாமே பேச போறோம். உங்களோட லொகேஷன் எங்க இருக்கு? அதை ஃபர்ஸ்ட் கன்வே பண்றீங்க. நம்ம லொகேஷன் வந்துட்டு அம்ஜிகரையில் இருக்குது. நம்ம வேர் ஹவுஸ் வந்துட்டு இங்கே நெற்குன்றம்ல இருந்து, மணலியில் இருந்து. அதுக்கப்புறம் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஓகே பிரதர். மிஸ்டிக் ஃப்ளோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்துட்டு எல்லா பிரகாரம் வந்துட்டு ஃப்ளோர் கவரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வுடன் ஃப்ளோரிங் இருக்குது, கார்பெட்ஸ் இருக்குது, வினைல் ஃப்ளோரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் கிராஸ், அதுக்கப்புறம் டெக்வுட் ஃப்ளோரிங், போர்ட்ஸ் ஃப்ளோரிங், ஈவா கிட்ஸ்
மேட், ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃப்ளோர் கவரிங்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இங்கே சென்னை பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஃப்ளோரிங்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. வாட் இஸ் யூஎஸ்பி? மெயின் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறது. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நாங்கள் சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஹோல்சேல் மட்டும் பண்ணல? ஹோல்சேல் மட்டும் பண்ணல, நாங்கள் டைரெக்டாக ப்ராஜெக்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட டீம் இருக்குது, லேபர் டீம் இருக்காங்க, அது சேர்ந்துட்டு நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சூப்பர். ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க, லைக் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒரு இன்டீரியர்ஸ் எடுக்கிறீங்க, மேக்ஸிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த அபோவ் இருக்கு அப்படின்னா ஒரு எவ்வளோ டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? எப்படி அது? நம்ம ஒன் டேலேயே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆமாம், ஒன் டேல வந்துட்டு உங்களுக்கு 500 to 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒன் டேல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன். சரிங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம உடன் ஃப்ளோரிங் பண்ணிட்டு இருக்கோம். கார்பெட் வினைல் ஃப்ளோரிங் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. உடன் ஃப்ளோரிங்ல வந்துட்டு எங்ககிட்ட 3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மெரினோ, அதுக்கப்புறம் டைகா, அதுக்கப்புறம் குரோனோடெக்ஸ். மெரினோ ஒன்று ரெப்யூட்டட் பிராண்டு இண்டஸ்ட்ரியில், ஃப்ளோரிங் இண்டஸ்ட்ரீஸ்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்ககிட்ட வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அண்ட் மெரினோவில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்ஸ்டலேஷன்ஸ் வந்துட்டு நம்மளே வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் நாங்கள் சப்ளை கூட பண்ணுறோம், இன்ஸ்டலேஷன் கூட நாங்களே வந்துட்டு சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம். தட் இஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி மார்க்கெட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்க. இதெல்லாம் ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது, இது எப்படி ஃபிட் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுவீங்க? இதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். தரையில் வந்துட்டு அப்படியே ஃப்ளோட்டிங் ஃப்ளோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடன் ஃப்ளோரிங் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஃப்ளோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் உடன் ஃப்ளோரிங்கோட இது. இன்னொன்று அட்வான்டேஜ் உடன் ஃப்ளோரிங்ல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பயம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த தண்ணி பட்டா வந்துட்டு டேமேஜ் ஆயிரும், அது எல்லாமே ஆயிரும்னு சொல்லிட்டு. பட் உடன் ஃப்ளோரிங் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி பட்டா நல்லா பிராண்ட் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு மினிமம் அட்லீஸ்ட் வந்து 10 years வந்துட்டு தாராளமாக லாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு லிவிங் ரூம்ல ஒரு பெட்ரூம்ல ஒரு உடன் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஏஸ்தெட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒரு அட்வான்டேஜ். எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது, அந்த மித்து இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா சொல்லிட்டு இந்த உடன் ஃப்ளோரிங்ல வந்துட்டு டெர்மைட் ஆயிரும், அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பல்ஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு. தண்ணி கூட பட்டா கூட வந்துட்டு ஒரு ஏசி ஃபுல்லா இல்லை ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி வந்தால் தான் வந்துட்டு உடன் ஃப்ளோரிங்ல ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா எதுவும் ப்ராப்ளம்ஸுமே வராது. ஓகே, நார்மலாக படுறதுனாலே அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி இன்ஸ்டலேஷன். ஒரு நாளைக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ஆமாம், ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்க. அதே நேரத்தில் இது இல்லாமல் வேற என்ன, உடன் இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? அது தவிர்த்து வந்துட்டு உடன்லேயே வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் இன்ஜினியர் உடன் ஃப்ளோரிங் இருக்குது. ஆமாம், அது காமிச்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு. ஸோ உடன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் மேஜராக யூஸ் ஆகுது வந்துட்டு லிவிங் ரூம்ஸ், பெட்ரூம்ஸ், அது தவிர்த்து ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ லேமினேட் உடன் ஃப்ளோரிங் வந்துட்டு ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் தி உடன் ஃப்ளோரிங். அது தவிர்த்து வந்துட்டு இன்ஜினியர் உடன் ஃப்ளோரிங் இருக்குது, சாலிட் வுட் ஃப்ளோரிங்ஸ் இருக்குது, டிசைனர்ஸ் ஃப்ளோர்ஸ் இருக்குது, டெக்வுட் ஃப்ளோரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் உடன் ஃப்ளோரிங் வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஜினியர் உடன் ஃப்ளோரிங். ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே டாப் லேயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வுட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பைன் வுட் போட்டுருக்காங்க. கீழே வந்துட்டு மெலமைன் கொடுத்துருக்காங்க டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக. பியூர் சாலிட் அதில் வந்து இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்ஜினியர் உடன் ஃப்ளோரிங்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சாண்ட்விச் ப்ராடக்ட். இது தவிர்த்து சாலிட் வுட்னு சொல்லிட்டு இருக்குது, பியூர் சாலிட் வுட். ஸோ இதுதான் சாலிட் வுட் ஃப்ளோரிங் சொல்லிட்டு. சாலிட் வுட் ஃப்ளோரிங் வந்துட்டு கம்ப்ளீட்லி ப்ரீமியம் லுக் உங்களுக்கு. ஸோ பங்களோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாலிட் வுட் ஃப்ளோரிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு லைஃப் லாங் கேரண்டீட் ப்ராடக்ட். 30 years 35 years வரைக்கும் எதுவுமே வந்துட்டு ஆகாது. அண்ட் ஒரு வாட்டி லே பண்ணிட்டோம்னா வந்துட்டு எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ், டெர்மைட் ப்ரூஃப் வந்துட்டு பண்ணிடலாம். ஓகே, இது டிசைனர் இன்ஜினியர் உடன் ஃப்ளோரிங்ஸ். இது வந்துட்டு யூனிக் ப்ராடக்ட். ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்துட்டு யாருக்கிட்டயுமே இல்ல இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை மார்க்கெட்ல யாருக்கிட்டயுமே இல்ல. ஜெனரலா பார்த்தா இந்த ஸ்கொயர் டைப்ல தான் இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா லீவ் டிசைன்ஸ்ல இது பண்ணி விட்டுறலாம். இது ஒன் ஆஃப் தி பிரீமியம் டிசைன்ஸ். இது நீங்க வந்துட்டு லான்ச் ஏரியால, ஏர்போர்ட்ஸ்ல லான்ச் ஏரியாஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இது வீட்டுக்கு ரெசிடென்ஷியல்ஸ் கொஞ்சம் பிரீமியம்ஸ். ஆமா, வீட்லயும் பண்ணிக்கலாம். அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், அவங்களோட ஹை அண்ட் வீட்ஸ் இருக்கும், அவங்க பங்களோஸ் இருக்கும், அங்க வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹால் ஏரியாஸ்ல ஒரு சின்ன ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறோம்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டெஃபினட்டா பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. சோ யூனிக்கானா இந்த மாதிரி உடன் ஃப்ளோரிங் இருக்குது. இது மார்க்கெட்ல யாருக்கிட்டயுமே இல்ல. ஓகே, இப்போ நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது ஒன் ஆஃப் தி யூனிக் ப்ராடக்ட். இதுல கலர் ஷேட் இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும்? இல்ல, கலர் ஷேட்ஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த வால்நட் கலர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்துட்டு இது பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1000+ வரும். ஆக்சுவலா 1000 1200. இதுல இன்னொன்னு வந்துட்டு இன்னொன்னு அட்வான்டேஜ்னா நமக்கு பிராஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு கூட பண்றோம். சோ அது வந்து 3000 rupees அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு இதுலயே வந்து இன் பிட்வீன் ஃபில்லிங் பண்ணிட்டு பண்ணுவோம். சோ அந்த மாதிரி பிரீமியம்னஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி
மாதிரி வுடன் ஃப்ளோரிங் நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது திங்க் பண்ண சொல்லி பயங்கரமா இருக்கு. ஆமா, நல்ல யூனிக்கா இருக்கும், பார்க்க சொல்லி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சூப்பர் பிரதர். இது இல்லாம வேற என்னலாம் இருக்கு? இது தவிர்த்து நம்ம வந்துட்டு கார்பெட்ஸ்ல இருக்கும். கார்பெட்ஸ் வந்து கமர்ஷியல்ஸ்க்காக இருக்கும். கார்பெட்ஸ்ல நிறைய ரேஞ்சஸ் இருக்குது நம்ம கிட்ட. கார்பெட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளாங்க் மாடல் இருக்குது, டைல் மாடல் இருக்குது. சோ இதுதான் பிளாங்க்ஸ் மாடல் ஆக்சுவலா. இதுல வந்துட்டு கிரே வித் ரெட் காம்பினேஷன்ஸ்ல நிறைய பிளாங்க்ஸ் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இந்த கிரே கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம கார்பெட்ஸ்ல வந்துட்டு SMJன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதை நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கார்பெட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மேஜர்லி ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு அவங்க கமர்ஷியல்ஸ்க்காக வந்துட்டு பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து மேஜர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் வந்து நிறையவே இருக்கும். ஆமா, டார்க் ஷேட்ஸ். ஆமா, கார்பெட்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு குஷன் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு அண்ட் நடக்க போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் கொடுக்கும். ஸோ அதனால தான் எல்லா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஏரியாஸ் மேஜரா நம்ம வந்துட்டு 15 to 16 hours நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அங்க அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக தான் கார்பெட்ஸ். அண்ட் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதனால தான் கார்பெட்ஸ் வந்துட்டு மேஜரா யூஸ் பண்றாங்க. ஓகே, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா? வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆமா, ஸோ அதனால அந்த பில்டிங் வந்துட்டு ஏத்தாது. ஓகே, ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இந்த மார்பிள்ஸ் மத்த இது போடுறதுக்கு இது போட்டாங்கன்னா ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜ். வேற ஏதாவது இன்னும் 2-3 சாம்பிள் காட்டலாமா? ஆமா, இதுல வந்துட்டு கொஞ்சம் பேஜ் கலர்ஸ் இருக்குது, ப்ளூ கலர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படி டிசைன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு பண்ணுவாங்க அண்ட் நம்ம வந்துட்டு அது பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கிட்ட இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா நாங்க வந்துட்டு ஃப்ளோரை வந்துட்டு ஷாப் டிராயிங் மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ்க்கே நாங்க வந்துட்டு டிராயிங் மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸிகியூஷன்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஷாப் டிராயிங் கூட நம்ம வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். ஓகே கைஸ், இப்போ நீங்க பாக்குறவங்களுக்கு வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கே நம்ம பண்றோம்னா அவங்க எடுத்து ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி தரல, நீங்க இந்த ஸ்பேஸ் தான் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி யூனிக்கா காட்டலான்றது அதுவும் அவங்களே பண்ணி தரன்றாங்க. ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும், டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கிங்க. அதே நேரத்தில் இன்னும் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது பார்த்துடலாம். கண்டிப்பா கார்பெட்ஸ்ல வந்துட்டு பிபி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது நம்ம கிட்ட. நைலானும் இருக்குது, பிபி கலெக்ஷன்ஸ். நைலான் மேஜர்லி கமர்ஷியல்ஸ்க்காக இருந்து, பிபி கூட வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் பர்பஸஸ்க்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கார்பெட் கலெக்ஷன்ஸ்ல இதெல்லாம் வந்துட்டு ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட. அண்ட் வி ஹேவ் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ் மோர் தென் 2 lakh square feet. எல்லா கலர்ஸ் டிசைன்ஸ் எடுத்துட்டு எல்லாம் ஃபுல் எடுத்துட்டு 2 lakh square feet நம்ம ஸ்டாக் இங்க சென்னையிலே இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம நெற்குன்றம் வேர் ஹவுஸ், மணாலி வேர் ஹவுஸ்ல வந்துட்டு ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆமா, குட் டிசைன்ஸ், குட் குவாலிட்டி ப்ராடக்ட். வினைல் ஃப்ளோரிங் வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்மி ரேஞ்சிலே இருக்குது. வினைல் ஃப்ளோரிங் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஆக்சுவலா. பார்க்க போனீங்கன்னா 30 rupees வந்து எடுத்துட்டு 300 rupees வரைக்கும் ரேஞ்சில் வந்துட்டு வினைல் ஃப்ளோரிங்ஸ் இருக்குது. ஸோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ், சின்ன சின்ன ஆஃபீஸஸ், சின்ன வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமா வேலை முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை குயிக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 2000-2500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம்னா வினைல் ஃப்ளோரிங் வந்து பண்ணி விட்டுலாம். அதில் வந்துட்டு வுட் டிசைன்ஸ் வருது. நான் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு வுடன் ஃப்ளோரிங் காமிச்சேன், பட் இப்போ வந்துட்டு வுடன் டிசைன்ஸ்ல வந்துட்டு வினைல் ஃப்ளோரிங் இருக்குது. ஸோ பிவிசி வினைல் ஃப்ளோரிங்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பிளாங்க்ஸ் மாடலில் இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் பண்ணிட்டு ஒட்டிக்கினாங்களே போதும் ஆக்சுவலாக. இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees 70 rupees அந்த ரேஞ்சில் வந்து அவ்வளோதான் ரேஞ்சில் தான். ஸோ இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி. மினிமம் 5 years வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக வந்துட்டு லாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கமர்ஷியல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், லிவிங் ரூம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வினைல்னால வந்துட்டு அதனால வந்துட்டு உங்களுக்கு டெர்மைட்ஸ் எதுவுமே பிடிக்காது. வாட்டர் ப்ரூஃப் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி எவ்வளோ நாள் வந்து போட்டிங்கன்னா கூட வந்துட்டு எதுவுமே ஆகாது ஆக்சுவலாக. ஸோ வினைலில் வந்துட்டு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க வினைல் வந்துட்டு இல்லை சீப்பாக தெரியும்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்க குவாலிட்டி, இப்போ இருக்கிற வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினைலில் வந்துட்டு உங்களுக்கு லேசர் கட்டிங் ஃபினிஷஸ்லாம் வந்துட்டு வந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த சீப்னஸ் அதெல்லாம் வந்துட்டு தெரியவே தெரியாது. ப்ராப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த நல்லதாக இருக்கும் ஆக்சுவலாக. பார்த்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் தெரியாது வந்துட்டு அது வந்துட்டு லோ குவாலிட்டி சொல்லிட்டு அந்த இது வந்துட்டு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி திக்னஸ் ப்ராடக்ட். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இத்தனை கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, 8 to 9 கலர் ஆப்ஷன்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து நாங்கள் ரெடி ஸ்டாக்ஸ் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கலர் வந்துட்டு 2500 3000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ குவிக் டெலிவரிக்காகன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக டெலிவர் பண்ணி விட்டுருலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்னிஷிங்ஸில் ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இது தவிர்த்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக கூட வினைல் ஃப்ளோரிங்ஸ் வருது. வினைல் ஃப்ளோரிங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல்ஸ் அந்த குவாலிட்டியோட அந்த கிரேடோட வந்துட்டு வினைல் ஃப்ளோரிங்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸ். இது பிராண்ட் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ். இது மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. இது லுக் லைக் அப்படியே மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது.
மார்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போனீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பிராண்ட் ஸ்பெசிஃபைடு ப்ராடக்ட் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் ரேஞ்சு சொல்லிட்டு. இது வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஹோமோஜீனியஸ் வினைல் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. ஹோமோஜீனியஸ்னு சொல்ல வந்தாங்கன்னா மேல இருந்து கீழே வந்துட்டு கம்ப்ளீட்லி பிவிசியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதனால தான் மேஜராக வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாக்டீரியா ஃபங்கல்ஸ் அதெல்லாமே எதுவுமே அட்ராக்ட் ஆகாதுன்னா அதனால தான் வந்துட்டு இந்த ஹோமோஜீனியஸ் வினைல் ஃப்ளோரிங் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க ஆர்கிடெக்ட்ஸ் இன்டீரியர் டிசைனர்ஸ். நான் என்ன நினச்சேன், நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ளோரிங்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரப்பர் மேட்ல இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த வால்பேப்பர்ஸ் டைப்ல சில இது இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் நினைச்சேன். ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்னா ஒரு டைப்பு, ஆஃபீஸ்க்குனா ஒரு டைப்பு, அண்ட் தென் ஜிம்ஸ்க்குனா ஒரு டைப்புன்னு அதுலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளோர் கவரிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்துட்டு வெறும் உடன் கார்பெட் வினைல்ஸ், அதுல வந்துட்டு இன்னும் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுவும் வினைல் ஃப்ளோரிங் தான். பட் ஆனா இது வந்து ஸ்போர்ட்ஸ்க்காகவே வந்துட்டு வந்துருது. ஸோ இதுல வந்துட்டு பேட்மிண்டன் கோர்ட்ஸ் சிந்தட்டிக் மேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சிந்தட்டிக் மேட்ஸ். இது வினைல் ஃப்ளோரிங் கம்ப்ளீட்லி பிவிசி வினைல் ஃப்ளோரிங்ஸ். இதுல டாப் கிரேட் வந்துட்டு 0.7 mm வந்துட்டு திக்னஸ் இருக்கும். அந்த அட்வான்டேஜ் இருக்கும். என்னோட இது பிரதர், நானும் பேட்மிண்டன் போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இத மாதிரி நிறைய பேர் பாக்குறதுக்கு ஒரு தாட் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு கோட் வைக்கணும், அதுக்கு இன்சைட்ல நான் பண்ணோம்னா ஜெனரலா எவ்வளவு ஆகும் ஒரு கோட் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில பாத்தீங்கன்னா 1,21,000 rupees வரும் உங்களுக்கு. அந்த பட்ஜெட்லயே பண்ணிடலாம், ஃபுல்லா இன்ஸ்டலேஷனோட சேர்த்துட்டு பண்ணி விட்டுறலாம், பிளஸ் டாக்ஸஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஈஸியா வந்துட்டு முடிச்சு விட்டுறலாம். ஒரு கோட் வந்துட்டு 1,21,000ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். ஸ்பேஸ் இருந்தா மட்டும் எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். மிஸ்ட்ரி ஃப்ளோஸ்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அழகா அவர் சொல்லிட்டாரு இதான் பட்ஜெட்னே, அழகா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து நீங்க சொன்னீங்களா பிரதர், இது டிஃபரன்ஸ் வந்தாதான் பட்ஜெட் சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு. சோ அந்த திக்னஸ் வந்துட்டு வேரி ஆகும். சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன டெக்னிகாலிட்டிஸ் வந்துட்டு உங்களோட ஃப்ளோர் ஏரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் பிரதர். இப்போ நீங்க பேட்மிண்டன் கோர்ட்டுன்னு சொன்னீங்க, அது இல்லாம வேற என்னெல்லாம் பண்றீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்னா வேற என்னெல்லாம் பண்றீங்க? ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு காலத்துல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பாஸ்கெட் பாலா விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஈகர்னஸ் ஒரு பேஷன்ஸ் எப்பவுமே இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் நானும் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இபிடிஎம் ஃப்ளோரிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்டீரியர்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ நீங்க நேரு ஸ்டேடியம்ஸ்ல அந்த ரன்னிங் ட்ராக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் தான் இது. ஓ, நல்ல அந்த கிரிப்னஸ் சொல்லிட்டு செமையா இருக்கு அது. ஆனா இப்போ அவங்க ஓடுனானால அந்த ஸ்மூத்னஸும் இருக்கும், அந்த ஸ்மூத்னஸும் இருக்கும், அந்த கால் வலியோ எதுவே இருக்காது. இதான் இபிடிஎம் ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க. சரிங்க பிரதர். ஓகே, இது நீங்க டீல் பண்ணுவீங்க? ஆமா, இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இபிடிஎம் ஃப்ளோரிங்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லயும் யூஸ் ஆகும், கிட்ஸ் ப்ளே ஏரியாலயும் யூஸ் ஆகும். ஆக்சுவலா ஓகே, அவங்களுக்கும் அந்த கால் பில்டர்ஸ்ல வந்துட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்துட்டு எக்ஸ்டீரியர்ஸ்ல இருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் வைக்கிறது அது கீழே இது வந்து போடுவாங்க. சோ அதனால வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு எதுவுமே அடிபடாது. ஸ்போர்ட்ஸ்லயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, சோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். அது தவிர்த்து வந்துட்டு நாங்க ஜிம்ஸ் மேட்ச் கூட பண்ணிட்டு இருக்கோம். ரப்பர் ஃப்ளோரிங்ஸ்னு சொல்லிட்டு ரப்பர் ஃப்ளோரிங்கோட வந்துட்டு டைல்ஸ். ஸோ நாங்க கிட்ட வந்துட்டு இன்டர்லாக்கிங்ஸ் இருக்குது அண்ட் பிளெயின் கலர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்டர்லாக்கிங்ஸ் அண்ட் இது பிளெயின் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளெயின்னா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜிம்ஸ்ல வந்துட்டு ஹெவி ஏரியாஸ் எங்கெங்க இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு ரப்பர் மேட்ச் தான் யூஸ் ஆகும். ஓகே, ஆமா, ஏதாவது வெயிட் கீழே போடுறாங்கன்னா எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல திக்னஸ் வந்துட்டு 10 mm 15 mm 20 mm. ஸோ நிறைய வேரியஸ் திக்னஸ் இருக்குது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்ச். ஜஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ்ல என்ன ரேஞ்ச்ல இருந்து இருக்கும்? உங்களுக்கு வந்துட்டு 90 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி ரப்பர் ஃப்ளோரிங் 90 rupees பிளஸ் டாக்ஸஸ் பிளஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ். அண்ட் ரப்பர் ஃப்ளோரிங் தவிர்த்து வந்துட்டு இபிடிஎம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்ஸ்ல வந்துட்டு இதுலயே வந்துட்டு வுட் டிசைன்ஸ்லயும் இருக்குது ஆக்சுவலா. ஸோ அது ஒரு இன்னொன்று இருக்குது, ஜிம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டிசைன்ஸ்க்காக வந்துட்டு வுட் டிசைன்ஸ்லேயே இந்த வினைல் ஃப்ளோரிங்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஜிம்ஸ்ல வந்துட்டு வுட் டிசைன்ஸ் மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரப்பர் ஃப்ளோரிங் பிளஸ் அந்த வினைல் ஃப்ளோரிங் சிந்தட்டிக் வினைல் ஃப்ளோரிங் தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபினிஷிங்கா பார்க்கறதுல அது வந்துட்டு வுட் மாதிரி தான் தெரியும் ஆக்சுவலா. பட் ஆனால் அது வந்துட்டு வினைல் ஃப்ளோரிங். அது என்ன அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மாப் பண்ணிக்கலாம், தண்ணி போட்டு பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ்னால தான் வந்துட்டு அந்த வினைல் ஃப்ளோரிங் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்ல சொல்ல போது வந்துட்டு வினைல் இருக்குது, இபிடிஎம் இருக்குது, அது தவிர்த்து வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கிராஸ் கூட இருக்குது. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் கிராஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கறீங்கன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் இருக்குது பாத்தீங்களா? டர்ஃப் ஏரியா, கிரிக்கெட் ஏரியா, ஃபுட்பால் ஏரியாஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் ஏரியா மல்டி ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, டர்ஃப் டவுன் இருக்குது, ஹிட் அண்ட் ரன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிளே ஆன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லாம் இருக்குல்ல,
இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு மல்டி ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் இது ஆக்சுவலாக. அங்கே வந்துட்டு நீங்கள் கிரிக்கெட் கூட ஆடலாம், ஃபுட்பால் கூட ஆடலாம். கிராஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. பார்க்க போனீங்கன்னா 25mm இருக்குது, 30mm இருக்குது, 40mm இருக்குது, பால்கனிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் ரெடியாக ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் உங்களுக்கு இமீடியட் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் குவான்டிட்டி சொன்னீங்கன்னா உடனே வந்துட்டு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஹாஃப் அன் ஹவர்லேயே ஆயிடும். ஓகே ஓகே பிரதர், நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. பட் உடன் ஃப்ளோரிங்கோ இல்லை மற்ற ஏதாவது பண்ணுறேன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும், ப்ரைஸ் செஞ்சாலும் கொஞ்சம் ஹையாக தானே இருக்கும். இல்லை அப்படின்னு வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் ஆக்சுவலாக அப்படி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இல்லை, லக்ஸரின்னு இல்லை, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் ரேஞ்ச் ஆக்சுவலாக. இப்போ மற்ற ஃப்ளோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப காஸ்ட் பெனிஃபிட் அண்ட் வந்து டைம் நிறைய சேவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கவரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஈஸியாக லே பண்ணி விட்டுடலாம். அந்த டைம் அட்வான்டேஜ் கூட இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸிங்கில் கூட வந்துட்டு நிறைய வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு இதான் தோணுது, வந்துட்டு உடன் ஃப்ளோரிங் இருக்கட்டும், கார்பெட்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு லக்ஸரி பீப்புள்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அஃபோர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஆமாம். இப்போ பெருசாக ரீச் அவுட் ஆகல இல்லையா? கொஞ்சம் ரிச் பீப்புள்லாம் உடனே இதை பை பண்ணி அவங்களோட ஃப்ளோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல தான் எனக்கே தெரியுது இது நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ். எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு வீடு கட்டினாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்ரூமில் வந்துட்டு அந்த உடன் ஃபீல் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பண்ணிங்கன்னா அந்த வுட் ஃபீல் வந்துட்டு வந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு உடன் ஃப்ளோரிங்கில் இருக்குது. அது போட்டால் தான் தெரியும். ஆமாம், போட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலான்னு சொல்லிட்டு. அண்ட் சஜஸ்ட் அதான் பண்ணுவோம் வந்துட்டு இது இஸ் நாட் அ லக்ஸரி ப்ராடக்ட், இட்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளோர் கவரிங்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உடன், கார்பெட்ஸ், வினைல் ஃப்ளோரிங்ஸ்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டைம் பீங்கில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம். இதுக்கு வந்துட்டு எல்லா சப்போர்ட்டுமே எதனால் வந்ததுன்னா எங்களோட டீம் ஸ்டாஃப்ஸ்னால தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு பில்லர் ஆஃப் சக்ஸஸ் இருந்தாங்க. ஸோ அட்மின்ஸ் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, சேல்ஸில் இருக்காங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ்னால தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் சப்போர்ட்டு இவ்வளோ நம்ம வந்துட்டு க்ரோ ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் அவர் சக்ஸஸ். வேறு செம பெருசாக இருக்குது பிரதர். இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம ஃபுல் மெட்டீரியல்ஸ் இங்கே அங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்களா, அதோட சாம்பிள்ஸு, அதோட ஃபுல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வேர் ஹவுஸில் இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. நம்மளோட ப்ராடக்ட்ஸு என்னென்ன இருக்குது, என்ன ரேஞ்சஸ் என்னென்ன இருக்குது, எல்லாம் மிச்சம் பிராண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மெரினோ, கார்பெட்ஸில் எஸ்எம்ஜே, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ், வினைல் ஃப்ளோரிங், அது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதே நேரத்தில் இப்போ கிளைண்ட்ஸ் வராங்க பார்க்குறாங்க, நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் தான் காட்டுறீங்க, வேர் ஹவுஸில் வந்து பார்க்கலாமா கேட்டால் அலோவ் பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி அலோவ் பண்ணுவோம். நம்ம வந்து அதில் வந்துட்டு நாங்கள் எங்கேயுமே அப்ஜெக்ஷன் சொல்லலை. அவங்க வந்துட்டு மெட்டீரியல் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி ஃபுல்லாக பார்க்கணும், ப்ராடக்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு வேர் ஹவுஸ்க்கு நாங்களே கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே, அதே நேரத்தில் வந்து வேர் ஹவுஸே உங்களுக்கு வேறு பிளேசஸ்லையும் இருக்கு இல்லையா? அவங்க நியர்பை பார்க்கணும்னா எந்தெந்த இடத்துல வேர் ஹவுஸ் இருக்குது? நம்ம நெற்குன்றம் வேர் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மணலியில் இருக்குது, அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கேயும் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிட்டு நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கார்பெட் ரோல்ஸு. கார்பெட்ஸில் வந்துட்டு ரோல்ஸ் கூட நம்ம சொல்லியிருந்தோம். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ஹோல்சேல் பண்ணுறோம் இது கார்பெட்ஸுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹோம் தியேட்டர்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேசஸ்ஸு, பேங்கெட் ஹால்ஸு, அங்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ கார்பெட் ரோல்ஸ் அங்கே தான் யூஸ் ஆகும். நம்ம கிட்ட க்ரீன் மேட் ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டெல்டா டஃப் பிராண்டோட ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்டாக்கிங் ப்ராடக்ட். ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாக் பண்ணுறோம். ஒரு கலெக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய ரேஞ்சஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஃப்ளோர் மேட்ஸ் மட்டும்னு இல்லாமல் அது மட்டும் காட்டாமல் அவங்களோட குடோனில் போய் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் வந்து எவ்வளோ பல்கான இது குவான்டிட்டி வச்சிருக்காங்க, சைட்டுக்கு போய் சைட்டில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாரு. ப்ரைஸ் ரேஞ்சுமே ஒரு டெஃபினட்டாக தெளிவாக சொல்லிட்டாரு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்லை ஒரு ஷாப் யூஸ்க்கு ஒரு பஞ்சாக ஒரு பெரிய ஒரு ஃப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக உங்களை மிஸ்டிக் ஃப்ளோர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திருமலை சைனிங் ஆஃப்.